திருமகளை சக்கத்தை தீரவல்லு பராசக்தி உனது சகன் ஊமத்திர பாண்டியவனை வணங்கிவிட்டு இச்சுவன் கலப்பினை தொழிலை நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
என்ன சுத்தியில போட்டானே அந்த நம்மள பூஜை போட்டு அதனால என்ன ஒரு பெரிய முன்னாடி பொறுமையும் பொக்கிஷம் நம்ம சொன்னோம் கேட்டுக்கிட்டாங்க. இளையவங்க அப்படி கிடையாது, கோபக்குறி உள்ளவங்க. இரும்புல ஈ ஓட்டினாலே இருண்டா வெட்டக்கூடியவர். வாழைப்பழத்துல ஊசி ஏத்துன மாதிரி கேட்டியா இவங்கிட்ட பதில் சொல்லுவாங்க. ஆமா, என்ன நம்ம அங்க எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கான் இருந்தாலும் இவங்கிட்ட சொல்லணும் மாதிரியா சொல்லணும்ல. அதனால சந்திப்போம். ஒருமுகப்படுத்தி எல்லா சமுதாயமும் எந்த இல்லை. சரி, அத்தனை சமுதாயமும் பலமுகமா ஒருமுகப்படுத்தி சரி இருக்கும். மாமர்களே, தாங்கள் யார்? முன்னுப்பட்டு முத்தமா வைக்க 300 பேருக்கு படை தலைவர், 400 பேருக்கு பையார், கொள்ளையிலும் வல்லவர், ஆத்தூர் அல்லாசாரி, அண்ணன் தம்பி இருவரும் கம்பம் எடுத்தா 1000 பட்டாளமா அடிச்சு ஓடக்கூடிய தத்துவம் படுத்து. அப்படி தெரியுமா? அத்தனை பேர் நம்ம கோட்டையில வச்சிருக்கோங்க. ஆமா, அப்படி இருக்க சமயத்துல நம்ம அழைக்க இருக்கிறான். சீக்கிரத்தை சிறுநீர் கூட்டமே அஞ்சுமா அருகணிமா வட்டுமா அன்றுமில்லை இன்றுமில்லை இனிமேல் நடக்க போவதும் இல்லை. அப்படி చెప్పడా அன்பு மாமனார் அவர்களே, 6000 மேலுக்கு அப்பா வந்தவன் அம்மா அடக்கி வைக்கிறான். அவனுக்கு நம்ம அடிமையா அடிமை வைக்கிறதா? நாட்டு தோல்வி கட்டு வந்தவன் நம்ம நாட்டை அடக்கி வைக்கிறான். நம்ம நாட்டை தமிழ் ஆகணும். மாமனார் அவர்களே, ஆட்டுத்தோலுக்கு இறங்கிட்டு வந்தவன் ஆமா ஆமா நாட்டை ஆடுறதுக்கு அவனுக்கு இடம் கொடுப்பதா என்ன நம்ம கொடுப்போமா ரத்தம் இருக்க வரையும் இந்த ஊர் போராட்டம் போராடுவேன். ஒரு சத்தியம், ஒரு சொட்டு அன்பு மாமனார்களே, என்னையா அந்த ஒரு சொட்டு ரத்தம் இருக்கு வரை போராடுவோம், வெற்றி காண்போம். அப்படி பேச வேண்டும். மாமாவளே, மார்த்தட்டி களத்தில் இருக்கும் தமிழ்நாட்டு பெண்களை அறவிட்டு போராடி ஊட்டத்துக்கு உள்ளவே செயல் வீரர் அஞ்ச வேண்டுமா, தயங்க வேண்டுமா, பயப்பட வேண்டுமா? எதுக்கு? என்னத்துக்கு? என்ன தூக்குடா? என்ன என்ன அவனுக்குலாம் நம்ம அடிமையா? அம்மா அடிமையா? ஒருவரும் நடக்காது. அம்மா மகர்களே, ஒருவரும் நடக்காது. என்ன மாமனார் மச்ச கூட போக முடியாது. மாமனார்களே, தாங்கள் இருக்கவரும் எதுக்கு அஞ்ச வேண்டும்? அஞ்ச வேண்டுமா? நீங்க நம்ம ஆட்சிய ஏத்தாடிச்சாங்க இல்ல, நம்ம வயலுக்கு வந்தாங்க இல்ல, வரப்பு ஓட்டாங்க இல்ல, வாய்க்கால்ல அந்த தண்ணிய அடைச்சு விட்டாங்க இல்ல, களை எடுத்தாங்க இல்ல, நம்ம பெண்களுக்கு கஞ்சி களை சுமந்தாங்க. என்ன செஞ்சா? ஒக்கா கோழி அவனை புதுசா வந்துடுறான். மாமாவளே, தாங்கள் யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், கட்டுச்சண்டை, கம்பு சண்டை நாங்கள் கற்றுக் கொடுத்தவர். நாங்க அது தெரிய பார்த்தோம். ஒன்னா ஏற தெரியாது உங்களுக்கு. என்னையா குதிரை? அப்படி தெரியுமா? குதிரை இல்ல, சரி, ஏற தெரியாது.
பிடிக்க தெரியாது. என்ன? கடிவாளத்தை பிடிக்க தெரியாது. சரி. ஏன் முதுகுல ஏறிட்டியா? அப்புறம் வந்து குதிரை மாமனர்களே வாய் தருமகளே வயசான காலம். சரி ஏறிய சரி. ஒரு நாள்டா முடியல, 4 நாளா காய்ச்சல். சரி. என் பொண்டாட்டி உங்களுக்கு ஐத்ததானே வேணும். ஆமா. போய் அதை ஏற்றி விட்டுவாடி, ஒரு ரவுண்டு வரட்டு கோட்டையை சுத்தி குதிரையில அப்படின்னு சொல்லி சரி அனுப்புனேன். முடியாதவ தானே. சரி. மேல ஏறி என்ன என்ன என்னையா என்னையா கூட பார்க்காம என்னையா ஏறி என்ன ஏறி போடா முதுகுல ஏறி மாமனர்களே என்னையா முதுகுல ஏறி உங்களை குதிரையில ஏற்றி விட்டுருக்காங்க. சரி. அப்பவே கோட்டையை சுத்தி வந்திருக்கீங்க. சரி. 5 நாளா முடியாம சரி. எதுனாலயா? எதிராளி உங்களுக்கு தெரியும். என்ன மாமனர்களே என்னையா? மாமனர்களே கருக்கெடு நம்ம மந்தே மாதம் தாய்நாக்கு நெல்வாங்கி சென்றலவா அதை தெளிவாக பொருள்கள் பார்க்கலாம். என்னையா என்ன வரீங்க? கலந்து பேசிட்டு தெரியுங்க மாமனர்களே என்னையா தயக்கம்? மகாராஜா 1000 கம்பளம் 100 பரிகாரம் 64 பறவைகளோடும் சரி வண்டியாமன் காரணம் நெல்லு அங்க போனோம். சரி போனோம்லடா போனோம்ல. நீ வந்தேல வந்து அப்ப செப்புடா மம்பட்டி வாயா. என்னையா? ஆமாங்க. போய் மாட்டு எல்லாம் ஓட்டிட்டு போனோம். மாற்றலாம் நம்ம மண்டியாமே காலனில உட்காந்து மாற்றுகள மண்டியாமே காலனில உட்காந்து. சரி என்னையா? ஆமா எட்டப்படி சொத்தாமா எல்லாத்தையும் மேய்ச்சி இருந்தா 800 மாட்டு வேலையும் ஒண்ணு கூட வரிசையா ஒண்ணு விடாம அப்படி தெரியுங்க மாமனர்களே. 199 மாடு. அதுல 799 மாடு ஒண்ணு வாழ வந்துருச்சு. சரி. ஒரு மாடு மட்டும் பாத்தீங்கன்னா சரி தனியா போய் போட்டு நிக்கிறேன். பச்சை புல்லு பச்சை புல்லு அந்த அத்தனை மாட்டுலயும் கண்டு ஓட்டுச்சு ஒரு மாடு. சரி. புல்லு தின்னாத்தே இளங்கொடி வரும். சரி. வரப்புல போய் அந்த புல்லு தின்ன மாட்டுகளையும் ஓட்டி சேர்த்து போய் சிறு பக்கத்துல மாட்டுகள்லாம் அமைச்சு சரி அமைச்சு வச்சுட்டு கோட்டையில இருக்குன்னு கோட்டையில இருக்குன்னு ஏறிக்கலாம் பார்த்தோம். என்னையா? கோட்டை வாசல் அப்படி தெரியுங்க பார்த்தோம். சரி வேங்க போல வேளாண்டி குடிபாதையில படுத்துருந்தீங்க. சரி. ஏற்கனவே வந்து சண்டை போட்டு குடிபோதையில வந்து படுத்திருந்திருக்கேன், எங்களுக்கு தெரியாது. சரி. ஒரு வேளாண்டி ஐயப்பான்னு அங்க நம்ம இங்கே சொல்றோம். அங்க சரி எழுப்பணும். சரி. நீங்க எல்லாம் எங்களை பாத்துங்க. நம்மளை பார்த்து ஏழாண்டி தாண்டி கட்டானா நடத்தது. அப்புறம் மாமன் போன உங்களுக்கு தெரியும்ல. சரி கிளம்பிக்கிச்சு. என்ன வீரன் சரி அடிச்சு மண்டை உடஞ்சு என்ன தெரிஞ்சிய கழிச்சு என்ன நாக்கு நடந்தது. தரப்புல ஒரு வந்தாரு. சரி மண்டை உடப்பு. மாமர்களே என்ன தெரிஞ்சிய? ஏன்னா நாங்க 1000 கம்பா 100 பேர் 67 படை வீரர் இருக்கா. அங்க இருக்க 3 பேரு. சரி சும்மா விடுவோமா? ஆமா ஆமா 101 ரூபா கொடுத்துட்டே விட்டான். நெல் கேட்டீங்களா? நெல்லுதான் கேட்டேன். சரி தகாத முறையில் பேசினாங்க. சரி. அப்புறம் பாண்டியத்தவர் வந்தாரு. சரி இவரையும் நாங்க சொல்லி பார்த்தோம். சரி. ஏன்னா நம்ம பகுதூர் வள்ளைக்கு 6 வாரம் 6 வாரம் என்னையா? 6 வாரம் 8 தாரம் இல்ல 6 வாரம் தான். 6 வாரம் கொண்டு கொடுத்த மனுஷன். சரி. அடிச்சா அவருக்கு மன வருத்தம் வந்து விடுமேன்னு எவ்வளவோ நாங்களும் நேசமா சொன்னோம். சரி பாசமாவும் சொல்லி பார்த்தோம். பண்பா சொன்னோம். ஆமா சரி. அதுல எல்லாம் காக்க மாட்டேன். என்னையா? கேட்க மாட்டோம்.
ஆமா கேட்க மாட்டேன் செப்புறா. ஆமா கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன்ட்டாரு. சரி. அப்புறம் முன்னால வர மாட்டேன் முன்னால வெட்டுறாரு, பின்னால வர மாட்டேன் பின்னால வெட்டுறாரு. மாட்டை ஓட்டுற மனுஷன் ஓட்ட யோசனை பண்ண மாட்டாருன்னு சரி. எங்களுக்கு தெரியும். சரி. அண்ணன் சக்கர கோயில் பூசாரி இல்ல, ஆமா. எத்தனை பேத்துக்கு போட்டாலும் போட்டு என்ன விபூதி 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 அப்படி மந்திரிச்சு அப்படி போட்டதில்ல. சரி. ரெண்டு குண்டம் தள்ளி போய் ஐயோ அப்பா பாஞ்சாலம் முடிச்சு கம்பளத்தார்கள் என் கருணை அவித்து விட்டார்கள். தாவிக்கு தெரிஞ்ச மனுஷனை சரி. வெற்றிகள் ஒரு விச்சுக்கு வேல் கட்டி உருவாரு. அடப்புற விட்டு படப்புற சாட்சி என்ன தெரியுது? சச்சுவாயா அவர் அப்புறம் நாங்க வேளாண்டிய கூப்பிட்டு எல்லாம் அழகிடான்னு அது அழகையா பாருங்க. என்ன? ஆரக்குளம் தம்மானல்லு 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 உங்க அதிர்ஷ்டத்துக்கு அது ஏத்த நெல்லு ஏத்த நெல்லு. சாலிக்குளம் தம்மானல்லு 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 அது அப்படின்னு சொல்லி என்னையா? அளந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்து ஓட்டப்படத்துல இறக்கி வச்சிருக்கோம். 136 நான் என்ன தெரிவித்தேன்? இந்த கட்டுங்க கொடுத்த பாங்கள் கொடுக்கப்பட்டால் சாமர்த்தியமாக அவர்கள் தெரிவித்தேன். கொண்டு கொண்டு குடித்து 110 நெல்லை கொள்ளையடித்து வந்திருக்கிறேன். ஆமா அவர்களே, மகாராஜா நாட்டு மக்கள் என்ன எழுந்தார்கள்? கட்டபொம்மன் அவர் தம்பி ஊமத்துறை பாண்டியன் கொள்ளைக்காரன் கொலைகாரன் என்று பேசுவார்கள். இப்படிப்பட்ட காரியம் செய்வீர்களே, இது காரணம் யாரா? நம்ம மந்திரியாரு. எங்களை மன்னிக்கணும். பெரியவங்க கிட்ட தெரிவித்தோம். சரி. வருத்தத்தோடு இருக்காங்க. தாங்களை எதிர்பார்த்த ஒண்ணமா இருக்காங்க. அப்படி செல்கள் அண்ணா செஞ்சுட்டு மற்ற அப்படியே